அப்பா மகனே அங்குசாமி, நீ மகராசனா இருக்கணும்ப்பா, நீ மகராசனா இருக்கணும். Most exciting clash, the Southern Derby, Royal Challengers Bengaluru versus Chennai Super Kings. நாளைக்கு 7 PM 7:30 PM சின்னசுவாமியில நடக்குது. So all are excited to watch that match. ஏன்னா ஃபேன்ஸ் நடுவுல ஒரு கிளாஷ், ஒரு பேண்டர்ஸ் நிறைய இருக்கும். ஆடியன்ஸ்க்கு மத்தியில நிறைய ஒரு பரபரப்பு இருக்கும். நெட்டிசன்ஸ், பிராட்காஸ்டரு, நாளைக்கு ஒரு எக்ஸைட்டிங் மோஸ்ட் அவைட்டிங் கிளாஷ் ஆஃப் த ஐபிஎல் அந்த சதர்ன் டார்பி. அதோட மேட்ச் ப்ரிவியூ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு ப்ரெடிக்ஷன்ஸ், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ், ஃபுல் ஹோலா உங்களுக்கு அனாலிசிஸ், காமனா கான்வர்சேஷன் டாக்ஸ் ஆன் வேரியஸ் டாபிக்ஸ் அண்ட் வீக்னஸ், ஸ்ட்ரென்த், அவங்க என்ன கரெக்டா பண்ணணும், என்ன தப்பா பண்றாங்க, எல்லாத்தையும் நம்ம ஒரு ஹோலா பார்க்க போறோம். மறக்காம ஃபுல்லா நீங்க பாருங்க வீடியோ ஃபுல்லா. அப்பதான் உங்களுக்கு டோட்டலா இந்த மேட்சோட நீங்க அந்த மேட்ச் முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேட்ச் பத்தி நிறைய ஐடியா கிடைக்கும். நீங்களும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க ஒரு மேட்ச் ஃபுல்லா உட்காந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் இன்னைக்கு ஆர்சிபி ஃபேன் இருக்காரு, நம்ம ஆர்சிபி ஃபேன் பிரதாப் ரோடே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ உங்க இனிஷியல் தாட்ஸ் ஆன் திஸ் மேட்ச். தேங்க்ஸ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே, சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ அந்த மாதிரி மேட்ச் வந்தாலே சின்ராஸை கையில் பிடிக்க முடியாது. யாருன்னா ஃபேன்ஸு, அப்புறம் இந்த இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அவங்க போடுற ஆட்லாம் அப்படியே பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸைட்டாக இருக்கும் இந்த மாதிரி மேட்ச்லாம் வந்து பார்க்கறதுக்கே. மேபி இந்த சிஎஸ்கே, எம்ஐ, ஆர்சிபி, சிஎஸ்கேலாம் ரொம்ப பிடிக்கும். எல்லா நியூட்ரல் ஃபேன்ஸ்க்கும் பிடிக்கும், நம்மளுக்கும் பிடிக்கும். எக்ஸைட்டாக இருக்கு. நானே வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நாளைக்கான மேட்ச்சுக்கு. கண்டிப்பாக நல்ல டீம் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த அட் த எண்ட் ஆஃப் த கேம் பாத்தீங்கன்னா கிரிக்கெட் இஸ் த வின்னர். நான் சொல்லல, நிறைய கமெண்டேட்டர் சொல்லுவாங்க, அதை நான் சும்மா சொல்றேன். கார்த்திக் ப்ரோ, உங்க இனிஷியல் தாட்ஸ். இந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல சிக்ஸிட்டிங் ஃபீஸ்டா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு தோணுது ரெண்டு ஃபேன்ஸுமே. இந்த மேட்ச் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஒரு 25+ சிக்ஸஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு தோணுது. ஆர்சிபி கொஞ்சம் நிறைய டாமினேட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. அதில் மேபி சிஎஸ்கே ஒரு கொஞ்சம் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு தோணுது. ஸோ சிக்ஸிட்டிங் எபிலிட்டி சின்னசாமியில் காட்டுங்கப்பா, எனக்கு அதான் பார்க்கணும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 250 அந்த ஸ்கோர்ஸ் வந்துன்னா நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச். ஸோ அப்போதான் ஐபிஎல்ல கொஞ்சம் கலக்கட்டும், டீமும் வந்து ஓகே என்ன தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ ரன் ஃபீஸ்ட் எதிர்பார்க்குறேன் சின்னசாமியில் நான் இந்த ரெண்டு டீமுக்கு அகேன்ஸ்டா, சிஎஸ்கே ஆர்சிபி. பாத்தீங்கன்னா 2024 அந்த சின்னசுவாமி கிளாஸ் வந்து ஒரு ஹீட்டட் டிபேட்க்கு உள்ளாச்சு பிட்வீன் ஃபேன்ஸ். ஸோ பாப்போம் நாளைக்கு என்ன பண்ண போறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஓகே, இனிஷியல் தாட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டீம் வைஸ் போவோம். நம்ம ஆர்சிபி பத்தி ஃபர்ஸ்ட் பாத்துருவோமா? ஓகே. ஆர்சிபி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படியே மார்க் தேர் அரைவல் தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து பவுலிங் தான் நம்ம அவங்களோட கன்சர்ன்ஸும் பார்ப்போம். முதல்ல அவங்களோட ஸ்ட்ரென்த், அவங்களோட பேட்டிங். விராட் கோலி த சேஸ் மாஸ்டர் யாருன்னு காட்டினாரு இந்த லாஸ்ட் கேம். அண்ட் மிடில் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா தேவ்தத் படிக்கல், அவரோட விஜய் ஹசாரே டிராஃபியோட ரெக்கார்டே அவரோட அவங்களோட ஓவரா நீங்க பேட்டிங் எப்படி செட்டப் பண்ணுவீங்க, அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்சிபி பேட்டிங் பத்தி பேசலாம். ஆர்சிபி வந்து போன வருஷம் ஆக்ஷன்லேயே வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க ப்ரோ. இந்த 3 வருஷத்துக்கு உண்மையை சொல்லணும்னா 2025, 26, 27 இந்த 3 வருஷத்துக்குமே வந்து அந்த போன வருஷம் ஆக்ஷன்லேயே அவங்க எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த வருஷம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேக்கப்ஸ் எடுக்க வேண்டியது இருந்தது. அதுவும் சூப்பராக எடுத்து முடிச்சிருக்காங்க. முக்கியமான விஷயம், தேவ்தத் படிக்கல் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு, ரிட்டையர்ட் ஃபார்ம்ல இருக்காரு. பாத்தீங்கன்னா பால் அவர் பட்டாலே 6 தான் போகுது, செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. அவங்களுக்கு ஒரே ஒரு கன்சர்ன் என்னன்னா பில்சால்ட்டோட ஃபார்ம் தான். பட் அதுவும் அவங்க வரி பண்ண தேவையே இல்லை. அவர் ஒரு 5 மேட்ச் அடிக்கலன்னா அடுத்த 6வது மேட்ச் பெத்தல் வந்துருவாரு, பிரச்சனையே கிடையாது. பட் அவங்களுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய ஒரு டேஞ்சரா இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் வந்து போன வருஷம் ஹெல்ப் பண்ண மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்களான்ட்டு என்னால வந்து அவ்வளோ அஷ்யூரிட்டி கொடுக்க முடியல. குருணால் பாண்டியா மேலேயும் சுயாஷ் சர்மா மேலேயும். ஏன்னா போன வருஷம் வந்து 2 பேரும் வந்து இது பண்ணாங்க, லீட் பண்ணாங்க ஸ்பின் அட்டாக்க. பட் இந்த வருஷம் எனக்கு என்னமோ ஸ்பின்ல கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி தோணுது. அது ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே தெரிஞ்சுது. கொஞ்சம் அவ்வளோ கான்ஃபிடன்ஸா இல்லை குருணால் பாண்டியாவும் சரி, சுயாஷ் சர்மாவும் சரி. இதை பத்தி நீங்க பேஸ் பத்தி கவலையே பட தேவையில்லை. யஷ் தயாலோட பிளேஸ்ல வந்து மங்கேஷ் யாதவ் விளையாடணும். போன மேட்ச்ல வந்து அதுதான் ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க. தேவையில்லாம அபிநந்தன் சிங் வந்து ப்ரோ எனக்கு இங்கே ஒரு இது, ஏன்னா ஃபாஸ்ட் பவுலிங் நீங்க சொல்றீங்க, பட் டெத் பவுலிங் நீங்க லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா அனிகேட் வர்மா வந்து அதை காட்டினாரு. டெத் பவுலிங் அபிநந்தன் சிங் மேல அவங்க அபிநந்தன் சிங் இஸ் பவர் பிளே பவுலர் அண்ட் கேன் பவுல் இன் டெத் அப்படியே யூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒரு 3rd ஓவர் லாஸ்ட் டெத்ல அவங்க கொடுக்கணும்னா அபிநந்தன் சிங் அவங்க மிடில் ஓவர்ஸ்ல யூஸ் பண்ணி அது கொஞ்சம் தப்பு பண்ணாங்க. மேபி மங்கேஷ் யாதவ் வந்து அவங்க யூசேஜ் எப்படி இருக்கும்னு பார்க்கணும். ஸோ நான் நெக்ஸ்ட் மேட்ச் ஐ நாட் கண்டினியூ வித் அபிநந்தன் சிங். மேபி மங்கேஷ் யாதவ் ஆர் நீங்க டெத்துக்கு பிரைமரியா நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா பெட்டர் கோ வித் ரசிக் சலாம்தார், பெட்டர் ஆப்ஷனா அவர் இருப்பாரு. அபிநந்தன் சிங் அவர் ஈவன் டொமஸ்டிக்லேயே ஹீஸ் நாட் பிளேயிங் 11, ஹி நாட் ஷுவர் ஷாட்டர். இங்க பாத்தீங்கன்னா
உங்களுக்கு ரசிக் சலாம்தார் அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இன் ஐபிஎல். நீங்க மும்பைல பாத்திருக்கீங்க ஆடி. ஆர்சிபிக்கும் லாஸ்ட் இயர் கொஞ்சம் மேட்சஸ் ஆடினாரு. மகேஷ் யாதவ் எக்ஸைட்டிங் டேலண்ட் அண்ட் அவரையும் நம்ம மேபி உள்ள எடுத்துட்டு வர பார்க்கலாம் இந்த பவுலிங். உங்களுக்கு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ஸ்பின் டிபார்ட்மெண்ட் இந்த வருஷம் பிரச்சனையா அமையலாம். ஏன்னா நம்ம அதை ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே பார்த்தோம்ல, குணால் பாண்டியா அண்ட் ரவி பிஷ்னாய்க்கு கொடுக்கவே திணறினாங்க பேசிக்கலி சின்னசுவாமி. நெக்ஸ்ட் மேட்ச் முக்கியமா இந்த சிஎஸ்கே மிடில் ஆர்டர்ஸ் வித் ஸ்பின்னர் ஒரு கீ ஃபேக்டர் ஆஃப் டிசைடிங் த மேட்சா இருக்கும். கார்த்திக் ப்ரோ, ஓவரால் தாட்ஸ் ஆன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பேட்டிங் லைனப். அவங்க பேட்டிங் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிரதாப் ப்ரோ சொன்ன ஆக்ஷன்ல எல்லாமே பண்ணிட்டாங்க. அந்தந்த ரோலுக்கு அந்தந்த பேட்ஸ்மேன் எடுத்து போட்டாங்க. ஓப்பனிங்க்கு அவங்களுக்கு வந்து ஒரு ரிலையபிள் பிளேயர் விராட் மாதிரி ஒரு லெஜெண்ட் ஆஃப் த ஸ்டார் இருக்காரு. அந்த இடத்துல அதை அவர் சீல் பண்ணி ஒரு இன்னொரு ஓப்பனர் மொக்கையா ஆனா கூட அவங்க எப்படியுமே அவங்க போயிடுவாங்க. ஏன்னா அவர் ஃபுல் இன்னிங்ஸ் ஆடுவார் எல்லா மேட்சும். நம்மளுக்கு எப்படி ருத்ராஜ் கேக்வாட் 2023 அண்ட் 2021 சீசன்ல பாத்தீங்கன்னா துண்டா லாஸ்ட் ஒரு வரைக்கும் ஆடுவாங்க. ஃபாஃபா ஒரு யாராவது அந்த மாதிரி ஒரு ஆடிடுறாரு இந்த டீமுக்கு. அந்த ஒரு கான்செப்ட் அவர் ரொம்ப காலமா பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப வருஷமா, ரைட் ஃப்ரம் 2008 இருந்து இப்போ வரைக்கும். அந்த இன்னொரு ரோல் மட்டும் நான் சொன்ன மாறிட்டே இருப்பாங்க ஓப்பனர்ஸ். ஃபில் சால்ட் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு மேட்ச். இதுதான் ரைட் மேட்ச்னு நான் நினைக்கிறேன் ஃபில் சால்ட்டுக்கு ஃபார்முக்கு வரதுக்கு. ஏன்னா சிஎஸ்கே பவுலர்ஸ் தான் ரொம்ப லோ அண்ட் கான்ஃபிடன்ஸ்ல இருக்காங்க, எஸ்பெஷலி ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அண்ட் அவருக்கு லெஃப்ட் ஆர்ம் சீமர் தான் ஒரே ட்ரபிள். நாளைக்கு கலியில மட்டும் கொஞ்சம் பார்த்து ஒரு மாதிரி அந்த அவே ஃப்ரம் த பாடி விட்டு அவே ஃப்ரம் த அவுட் ஸ்விங்கர் மட்டும் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அதை மட்டும் ஒரு எப்படியாச்சும் நெகேட் பண்ணி கொஞ்சம் அந்த பாலை சேஃபா ஆடிட்டு T20 கேம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு படிக்கல் பொறுத்த வரைக்கும். அவர் நல்லா இல்லைன்னா கூட இன்னொரு பேக்கப் யாருன்னு கேட்குறேன், வெங்கடேஷ். KKR எவ்வளவு முட்டாள்னா பெரிய முட்டாள் இது. அதாவது 2021 அவங்களுக்கு நல்லா பண்ண ஒரு பிளேயரை விட்டுட்டு நீங்க வந்து மற்ற பிளேயர்ஸ் மேலாம் நம்பிக்கை கொடுத்து எடுக்கிறீங்க. ஒரு திருப்பாத்தி எல்லாம் எடுத்தாங்க, மணிஷ் பாண்டே எல்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கு நீங்க வெங்கடேஷரையே ரீடைன் பண்ணிக்கலாம். அவர் நிறைய காஸ்ட் தான் ஒத்துக்கிறேன், பட் அவர் ஒரு கிளச் பிளேயர் தானே. நீங்களோட பிளே ஆஃப்ஸ் ரெக்கார்ட் எடுங்களேன். ஆர்சிபி பிளே ஆஃப்ஸ் வந்துட்டாங்கன்னா அவர் இறக்கி விட்டாங்கன்னா பின்னிட்டு வர்றாரு. ஏன்னா அவர் ரெக்கார்டே ஆவரேஜ் வந்து 60+ வின் பிளே ஆஃப்ஸ்ல மட்டும் அவர் 300 ரன் அடிச்சிருக்காரு. இந்த ஸ்டாட் யாருக்குமே கிடையாது, ஐபிஎல் லெஜெண்ட்ஸ்க்கே கிடையாது இந்த ஸ்டாட். ஸோ அந்த மாதிரியான டீம் வச்சிருக்காங்க. நம்பர் 4ல நம்பர் 3ல ஸ்லாட்டின் பண்ணலாம். பட்டிதார் இல்லைன்னா அவரும் ஸ்டேட்டினா வாக்கிங் பண்ணுவாரு. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு பட்டிதார் அவர் ஒரு ஸ்பின்னிட்டர், டெசிக்னேட்டட் ஸ்பின்னிட்டர் இருக்காரு. கீழே வந்து நான் சொன்ன மாதிரி அந்த போன வருஷம் அவங்களுக்கு கப்படிக்க மெயினான காரணமா இருந்த அந்த பேட்டிங் கடப்பாறைங்க ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிடு, ரொமாரியோ ஷெஃபர்ட். விராட் கோலி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி எங்களுக்கு கீழே வந்து நாங்க மேல பொறுமையானாலும் எங்களுக்கு கீழே வந்து அஃபோர்ட் பண்ண முடிய பிளேயர்ஸ்லாம் நாங்க இருக்கு. டிம் டேவிட், ஜிதேஷ் அண்ட் ரொமாரியோ ஷெஃபர்ட் 3 பேரும் ஆளுக்கு 2 6 அடிப்பாங்கன்ட்டு எனக்கு பிலீஃப் இருக்கு அப்படி சொன்னாரு. சொன்ன மாதிரி எல்லா மேட்சும் அடிச்சு ஒரு 10 ரன் 20 ரன் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க. ஆப்போனன்ட் கிட்ட திருடிட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த 3 பேர் சேர்ந்து. அந்த மாதிரி ஒரு பேட்டிங் எனக்கு இருக்கு. அவங்க போலிங் வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணிடுறாங்க எல்லாருமே. ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் எடுத்து அதை நான் சொல்லல. இப்போ சிஎஸ்கே என்ன ப்ராப்ளம் இருக்கு, பவர் பிளே போலிங் ப்ராப்ளம் இருக்கு. அதனால உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க, என்ன ஸ்பின்னரா இருந்தாலும். ஆர்சிபிக்கு அப்படி இல்லை, ஃபாஸ்ட் போலிங் கன் மாதிரி வச்சிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் புவனேஷ் குமார் இருக்காரு, அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெஸ்ட் மேட்ச் பவுலர் ஜாஷ் ஹேசல்வுட் இருக்காரு, அண்ட் எஸ்தேஆல் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல சப்போர்ட் பவுலர், அவரும் சப்போர்ட் பண்றாரு. இப்போ அந்த இடம் தான் ப்ராப்ளமா இருக்கு எனக்கு ஆர்சிபி கிட்ட இருந்து. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், அவங்க ஸ்பின்னர்ஸ் வந்து பெரிய டெட்லி ஸ்பின்னர்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன். அவங்க ரன் கண்டெயின் பண்ணுவாங்க, விக்கெட்லாம் எடுக்க மாட்டாங்க. என்னோட ஒப்பீனியன்ல அவங்க விக்கெட்லாம் எடுக்க போறதே கிடையாது. பேட்டர் தப்பு பண்ணா உண்டு, ஒரு மிஸ்கியூ கொடுத்தா உண்டு. ஏன்னா 2 பேருமே ஸ்பீடா குவிக்கர் த்ரூ தி ஏர். சுயாஷ் மட்டும் தான் ஒரு டர்னர் ஆஃப் த பால். குர்னால் பாண்டியா நேரா டெம்போ பார்த்து கொஞ்சம் ஸ்பீடா போடுவாரு, அப்புறம் கொஞ்சம் லைன் வேரி பண்ணுவாரு. சட்டில் வேரியேஷன் தான், விக்கெட் டேக்கர்ஸ் கிடையாது 2 பேருமே. இப்பயே சொல்லிடுறேன், அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப் ஃப்ரண்ட்ல விக்கெட் எடுக்கலாம், இவங்களோட போலிங் எக்ஸ்போஸ் ஆகும். ஸ்பின்னர்ஸ் மேல சொல்றேன், நாட் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மேல. எனக்கு அது மட்டும் தான் ஒரு பிரச்சனை. அந்த ஹேசல்வுட் வராத வரைக்கும் இவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எப்படியாச்சும் தூக்கி நிறுத்தணும். டஃபி போன மேட்ச் பண்ணிட்டாரு, இந்த மேட்சை பண்ணுவாருன்ட்டு நம்புறேன். ஏன்னா சிஎஸ்கே லோ ஆன் கான்ஃபிடன்ஸ். இது நல்ல மேட்ச், சிஎஸ்கே ஆர்சிபிக்கு நல்ல மேட்ச். 2 பாயிண்ட் சொல்ல எடுத்து போடலாம் பேக்ல, நல்ல ஸ்டார்ட்டும் கிடைக்கும் இந்த சீசன். ஓகே, சோ நீங்க அந்த ஓகே சோ கண்டினியூ பண்ணுங்க. அதான் இவங்க கிட்ட ரைட் டீம் இருக்கு. சொன்ன மாதிரி ஆக்ஷன்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. இந்த ஆக்ஷனும் பாத்தீங்கன்னா அவங்க வந்தாங்க, 14 கோடி தான் இருந்தது. 7 கோடிக்கு வெங்கடேஷரை திருப்பி திருடிட்டு போயிட்டாங்க. போன வாட்டி எப்படி எல்லாரும் திருடிட்டு போனாங்களோ அது மாதிரி திருடிட்டு போயிட்டாங்க. ஸோ எல்லாருமே நல்லா எடுத்ததுனால அந்த ஒரு தமிழ்நாடு பாய்ஸ் நல்லா ஒர்க் பண்றாங்க. இந்த மாலோலன் ரங்கராஜனும் டிகேவும் ஒரு பேரப் பண்ணி கரெக்டா நீ இங்கிலாந்து பிளேயர்ஸ் எடு, நான் வந்து டொமஸ்டிக் பிளேயர் பாத்துக்கிறேன். அங்க இருந்து அவங்க வந்து நிறைய பார்த்து உள்ள ஸ்கவுட் பண்ணி எடுத்து ஒரு நெட் பவுலராவோ கூப்பிட்டு வச்சு ஏதோ பண்ணி பிக் பண்ணிடுறாங்க. ஆக்ஷன்ல கரெக்டான பிரைஸ்லயும் எடுத்துடுறாங்க. ஒரு அன்னோன் கமாடிட்டிஸ்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பழைய மும்பை மாதிரி ஆர்சிபி கண்டுபிடிக்கிறாங்க நிறைய பேர். நம்ம சுயாஷ் பார்த்தோம், எஸ்தேஆல் பார்த்தோம். இவங்கலாம் வந்து லோ கான்ஃபிடன்ஸ் எடுக்கும்போது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா டிராப் பண்ணிட்டாங்க லிட்டரலா அந்த ப்ரீவியஸ் டீம்ஸ்லாம். அவங்களெல்லாம் எடுத்து நல்லா விளையாட வச்சாங்க. படிக்கல் எக்ஸாம்பிள் உங்களுக்கு, ராஜஸ்தான்ல லிட்டரலா நீ வேணா போயிடுறா அப்படின்னு விட்டாங்க. அவரெல்லாம் எடுத்து இப்ப பாருங்க, அவரெல்லாம் வந்து பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு.
நான் தான் சொல்றேன், மும்பையும் அந்த தப்பு தான் பண்ணாங்க, சிஎஸ்கே அந்த தப்பு தான் பண்றாங்க. நிறைய எக்ஸ்பிளேஸை விட்டுட்டாங்க. எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்க நம்மளுக்கே தெரியும். நீங்க மேட்ச் கூட மும்பை சொதப்பிட்டாங்க பாத்தீங்களா? அது ஆர்சிபி ஒரு மாதிரி அந்த ரைட் மேனேஜ்மெண்ட் அமைஞ்சிச்சு நான் சொல்லுவேன். ரைட் மேனேஜ்மெண்ட் அமைஞ்சிச்சு, பிளேயர் ஸ்கவுட்டிங் கரெக்டா பண்றாங்க. பழைய சீசன் மாதிரி ஏனோ தானோ இஷ்டத்துக்கு எடுத்து போறது இல்லை. ஏதோ ஒரு ஃபாரினர் அடிப்பான் அடிக்க மாட்டான்ட்டு கரெக்டா ஆடுறாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு ரைட் ஆன் ட்ராக்ல இருக்காங்க. அடுத்த ஒரு 7-8 வருஷம் டாமினேட் பண்ணுவாங்கன்னு தோணுது ஆர்சிபி அடுத்த 8 வருஷத்துக்கு. ஆர்சிபி எப்படிப்பட்ட ஆக்ஷன்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, கோரி ஆண்டர்சன் வந்து மெயின் பவுலரா இருப்பாரு. ஓவர்சீஸ்ல சொல்றேன். கோரி ஆண்டர்சன் ஆமா, அருமையான பவுலர்ஸா எடுப்பாங்க. சும்மா சூப்பரா இருக்கும் அவங்க பவுலிங் லைனப். அந்த 2018, 19 எல்லாம் பாத்தீங்கன்னா அதுதான் அவங்களோட எப்ப எல்லா சீசனும் நீங்க பாருங்க. 2008ல இருந்து 2024 வரையும் அவங்க பேட்டிங் லைனப்பை யாருமே குறை சொல்ல முடியாது. எப்பயுமே பவுலிங்ல இஷ்டத்துக்கு எடுத்து வைப்பாங்க. யார் வேணா வாங்கப்பா போட்டு போயிடுங்க, நாங்க பேட்டிங்ல பாத்துக்கிறோம். அந்த மாதிரிதான் ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க. அவங்களுக்கு விழிச்சுக்கிட்டாங்க 2025ல நம்ம பவுலிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணோம் பேட்டிங்கை விட. பவுலிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணோம். பேட்டிங்ல யாராவது வச்சு நம்ம தேத்திக்கலாம். விராட் இருக்காரு, ஒரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் போட்டுலாம், சால்ட் அந்த மாதிரி அப்படின்ட்டு போன வருஷம் நல்லா பண்ணாங்க. அதுதான் கொஞ்சம் ரிசல்ட் காட்சி போன ஒரு சீசன் நினைக்கிறேன். ஓகே, ஸோ நீங்க அந்த ஃபில் சால்ட் அண்ட் கலீல் மேட்சை பற்றி சர்ச்சை பண்ணீங்க. இப்போ சப்போஸ் ஃபில் சால்ட் கலீல் த்ரெட்டை தாண்டினா, ஸோ அங்கதான் மேபி அகில் ஹுசைனை உள்ள கொண்டு வரலாமோ? ஸோ கலீல் அண்ட் அகில் ஹுசைன் குட் ஸ்டார்ட் த பார்ட் பிளே. ஏன்னா அகில் ஹுசைனுக்கு நீங்க பாத்திருக்கீங்க இந்த எம்எல்சி மற்ற லீக்ஸ் எல்லாம் பால் அப்படியே உள்ள வரும். அந்த ஆம் பால் ஒண்ணு கரெக்ட்னு அந்த வாழைப்பழமா நழுவி வரும் அந்த பால். ஸோ மேபி நீங்க அகில் ஹுசைனை உள்ள கொண்டு வர பாப்பீங்களா ஃபார் திஸ் மேட்சப்? ஏன்னா விராட் கோலி அண்ட் லெஃப்ட் ஆர்ம்ஸ் ரெண்டு பேரும் ரைட் ஹேண்டர்ஸ் இன் ஓப்பனிங். லெஃப்ட் ஆர்ம் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் ஏர்லி ஆன் இன் பவர் பிளே நல்லா எஃபெக்டிவா இருந்திருக்காரு. மேபி அந்த கால் எடுப்பீங்களா நீங்க அகில் ஹுசைனை எடுத்துட்டு? அது சிஎஸ்கே பண்ணதான் போறாங்க. ஏன்னா அவங்க தோத்துட்டே இருக்கனால மாத்துவாங்க. இப்ப நீங்க பாருங்க, அடுத்த மேட்ச் கூட 2-3 சேஞ்ச் இருக்க போகுது. யாரெல்லாம் வெளியே போறாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், சொல்ல விரும்பல நான். அது சிஎஸ்கே வரணும் பாத்துக்கலாம். டெஃபினட்டா அவங்க சேஞ்ச் பண்ண போறாங்க, அதான் ஏதோ ஒன்று பண்ண போறாங்க. இல்லைன்னா இந்த வாட்டி ஃபாரினரே ஆடாத கூட போலாம். அது என்னோ பண்றாங்கன்னா, ஆனா ஏதோ பழைய பஞ்சாப் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க அந்த டீம். நான் சொல்றேன்ல, இஷ்டத்துக்கு ஏதோ பிளேயரை மாத்துறாங்க. புது பிளேயர் எடுத்து போட்டீங்க, கொஞ்சமாச்சு டைம் கொடுக்கணும்ல. ஒரு 4 to 6 மேட்சஸ் கொடுத்துட்டு அப்புறமா இவன் செட் ஆகல, இந்த லெவலுக்கு இன்னும் இவன் அரைவ் ஆகல அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தூக்கி போட்டுருவாங்க வெளியே. அப்புறம் எங்க அவன் ப்ரூவ் பண்றது? நீங்க கூப்பர் கான்லயே எடுத்தாலும் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான். ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிக்கலாம் தூக்கிட போறீங்க. ஸோ ஒரு இன்செக்யூரிட்டி டீம்ல இப்போ வந்திருக்கு கொஞ்சம். அதை எப்படி கண்ட்ரோல் பண்றாங்கன்னு பார்க்கணும் ஃபிளமிங்கும் ருத்ராஜும். நான் வந்து ஆர்சிபிக்கு வேற யாரெல்லாம் ஸ்பேர் ஸ்பின்னர்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப சப்போஸ் சுயாஷ் பர்ஃபார்ம் பண்ணனா வேற யாரெல்லாம் பேக்கப் பவுலர்ஸ்ன்னு நானும் பார்த்தா அவங்க கிட்ட அந்த அளவுக்கு பெரிய ஆப்ஷன்ஸ் இல்ல. ஸ்வப்னில் சிங் தான் இருக்காரு, பட் அவரும் ஒரு மாதிரி கண்ட்ரோல் பவுலர் தான். மோஹித் ரத்தி இருக்காரு அந்த சீசன். மோஹித் ராத்தின்னு ஒருத்தர் அவர் இருக்காரா? ஸ்வப்னில் சிங் இருக்காரு, விக்கி வாட்ஸ்வெல்னு ஒருத்தர் இருக்காரு. அவரும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான், மகாராஷ்டிரா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அவரும் வந்து தெரியல. ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் வந்தானா உங்களுக்கு வந்து இருக்காங்க, பட் தேர் பார்ட் டைம் போலர்ஸ் மாதிரி தான். ஆனா இவங்க கிட்ட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்னு ஒருத்தர் இருக்காரு, சஸ்திக் தேஸ்வால்னு. ஆனா அவருக்கு சான்ஸ் கொடுப்பாலும் தெரியல. எனக்கு ரீசெண்டா நான் எஸ்ஆர்ஹெச்சோட இதுல கூட பார்த்தேன், அங்க கூட ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆடுறாங்க. அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சான்ஸ் கொடுக்கணும் ஆர்சிபி வர மேட்சஸ்ல. எனக்கு தெரிஞ்சு நானும் ஒரு இது வச்சிருக்கேன். நான் வந்து அடுத்த மேட்ச் வந்து ஸ்வப்னில் சிங் வந்து இன்ஸ்டா ஆஃப் சியாஸ் வந்தாலும் நான் ஷாக் ஆக மாட்டேன். ஏன்னா மேபி அவங்க எடுத்துட்டு வர ட்ரை பண்ணுவாங்க. மேபி பவர் பிளேல கூட அவர் போட வைக்கலாம். எடுத்துட்டு வர அவங்க பார்ப்பாங்க. பட் இட்ஸ் ரைட் ஆர் ராங்கான்னு இப்ப நம்ம சொல்ல முடியாது. ஸ்வப்னில் சிங்கை எடுத்துட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதான் இந்த சிஎஸ்கே மாதிரி டீம் கிட்ட எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்வஸ்திக் ஜெய்ஸ்வால்லாம் இம்பாக்ட் பிளேயரா ஜஸ்ட் சுயாஷ் யூஸ் பண்ணாத இந்த மேட்ச் ஒரு பியூரா சான்ஸ் கொடுக்கலாம். அபிநந்தன் சிங் எப்படி தந்தாங்களோ எஸ்ஆர்ஹெச் மேட்ச் மாதிரி அந்த மேட்ச் கொடுத்துட்டு மெயின் மேட்ச்லாம் சுயாஷ் ஆடிக்கலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா சுயாஷ் இன்ஜுரி ஆயிட்டானா இப்போ உங்களுக்கு மெயின் ஸ்பின்னரே கிடையாது. நீங்க பெத்தல் தான் ஆடி ஆகணும், இல்லை காம்பினேஷன் மாத்திர மாதிரி ஆயிடும். அப்படிதான் நான் பாக்குறேன். பெத்தல் ஆனா கூட பெத்தல்லாம் வந்து உங்களுக்கு விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர் மாதிரி தெரியல. இவரு ரிஸ்பின்னர்னால கொஞ்சம் தைரியமா கொடுக்கலாம் சான்ஸ். அப்பதான் நெக்ஸ்ட் குல்தீப் யாதவ் டெவலப் பண்ணி விட முடியும். இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் அங்க மட்டும் ஆர்சிபி கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மேட்சஸ்ல ரைட் மேட்ச் யூஸ் பண்றதுக்கு. ஏன்னா உங்களுக்கு டெவால்டு ப்ரூஸ் மாதிரி பிளேயர் எல்லாம் தைரியமா நீங்க போட விடலாம். டூபே வந்தாலும் சரி, டூபேலாம் அந்த ரேஞ்சில் இருந்தால் தான் அடிப்பார், இல்லைன்னா சிங்கிள் தான் தட்டுவார் எப்படியுமே. ஸோ ஆர்சிபி பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களோட ஸ்பின்னர்ஸ் சுயாஷ்க்கு யார் பேக்கப்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இயர் மினி ஆக்ஷன் இருந்தால் சப்போஸ் அந்த இதை கான்சென்ட்ரேட் பண்ணணும் வேற ஏதாவது. ஸோ அதுதான் நான் பார்ப்பேன். அப்படி பண்ணிட்டாங்கன்னா அடுத்த இயரும் எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணிடுவாங்கன்னு தோணுது. டீசெண்டா பிளேயர்ஸ் போயிடுவாங்க மோஸ்டா. ஓகே, சோ நம்ம அப்படியே நான் இன்னொரு क्वेश्चन ஆர்சிபி வந்து 2026 ஆக்ஷன்ல பண்ண ஒரே தப்பு சுயாஷ் சர்மாக்கு ஒரு நல்ல ஒரு பேக்கப் எடுக்காது மட்டும் கொஞ்சம். அது மட்டும் ஒரு ராகுல் சாகருக்கு பேர்க்கலாம். மேபி அவங்களுக்கு அமௌண்ட் இருந்தா ராகுல் சாகர் பேர் ட்ரை பண்ணிருக்கலாம். அவங்க கிட்ட மணி இல்ல. அவங்க வந்து மங்கேஷ் யாதவுக்கு ரொம்ப போனாங்க, அதனால எடுக்க முடியாது.
ஏன்னா அவரு 7 கோடி ஆனா அவர் வெங்கடேஷ் ஒரு கண்டிப்பா 7 கோடி. டார்கெட் லிஸ்ட்ல இருந்திருப்பாரு bro. அங்க இவரு ராகுல் சாகர் இல்ல பிஷ்ணா யாராவது ஒருத்தர் இருந்திருப்பாங்க. அவங்க ஏன் வந்து சுயாஷ்க்கு பேக்கப் போலனா எஸ்டேல் அப்பயே கேஸ்ல தான் இருந்தாரு. ஒரு மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்தது. அவங்க அதை அட்ரஸ் பண்ணி தான் வந்து மங்கேஷ் யாதவ் போனது. அது வந்து நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். வெங்கடேஷ் ஏன் எடுத்தாங்கன்னா படிக்கலுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டா வச்சுக்கலாம், பட்டிதாருக்கும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டா வச்சுக்கலாம். ஏன்னா டபுள் ரோல் ஃபில் பண்றாரு உங்களுக்கு. பிளஸ் நாக் அவுட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா இவரை ஆட வச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பெரிய பூஸ்ட். இவர் கரெக்டா அட்டாக்கும் பண்ணுவாரு. உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர் ரோல் அவர் ஒரு போடவும் முடியும். அவர் திடீர்னு ஏதாவது ஒன்று எல்லாருக்குமே மொக்கையா போகுதுன்னா அன்னைக்கு ஒரு மாதிரி நல்லா ஸ்லாட்டின் ஆவார். கரெக்டான டீம் தான் வந்திருக்காரு தெரிஞ்சு வெங்கடேஷ். ஓகே, ஸோ நம்ம ஆர்சிபி ஓவரால் அவங்க பேட்டிங் அண்ட் பவுலிங்கே நம்ம இந்த செக்மெண்ட்ல கவர் பண்ணிட்டோம். ஸோ போக போக ஆர்சிபி பத்தி லாஸ்ட்ல பேசுவோம். இப்போ நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படியே ஜம்ப் ஆகும். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மேட்ச் ஒரு பேட்டிங்ல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தோம். வித் ஆயுஷ் மாத்திர ஒரு நல்ல ஒரு இதுக்கு இன்டென்ட் காட்டினாரு. சர்ஃப்ராஸ் கான் மெயின்லி ஒரு இம்பாக்ட் கொடுத்தாரு. 32 runs ஆஃப் 12 balls நீடடா இருந்துச்சு லாஸ்ட் மேட்ச் சர்ஃப்ராஸ் கானோட பெர்ஃபார்மன்ஸ். சிவம் துபே சிங்கிள் துபேன்னு பேரை மாத்துறாங்க. பட் லாஸ்ட் மேட்ச் அவரை சப்போர்ட் பண்ண அந்த சர்ஃப்ராஸ் கான் அவர் எண்ட ஃபுல்லா புடிச்சிட்டு அந்த 12 balலும் ஆன் ட்ராட் கண்டினியூஸா ஆடிடுவாரு. அடுத்த ஓவர் ஐ திங்க் லாஸ்ட் பால்ல சிங்கிள் போகும், ஸ்ட்ரைக்கை திருப்பி சர்ஃப்ராஸ் வச்சிருப்பாரு. கூட சப்போர்ட் பண்ண ஆள் இல்ல. கார்த்திக் சர்மா அவுட் ஆயிருவாரு. பிரசாந்த் வீர் உங்களுக்கே தெரியும், தலையில 2 பால் வாங்குவாரு. வீருவாருன்னு பாத்தீங்கன்னா காத்துல பால் அப்படியே காத்துதான் வீறினாரு. ஸோ பேட்ல அவருக்கு படல நேத்து. அவர் ஹாஃப் ஃபிட்னு எனக்கு என்னமோ அவர் பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தா அவர் ஹாஃப் ஃபிட்டா தெரியுறாரு. பிசிக்கலி அவர் ஹாஃப் ஃபிட்டா தெரியுறாரு. மென்டலி அவருக்கு அந்த கண்ணிலே அந்த ப்ரெஷர் தெரியும்வாங்க. அந்த அஸ்வின் கூட இப்ப அந்த 12th ஓவருக்கு அப்புறம் எல்லாரோட கழுத்து, அதாவது அவர் ஷோல்டர் எல்லாத்துக்கும் தொங்கிருச்சு அப்படின்னாரு ஆஃப்டர் த 12th ஓவர் இந்த பவுலிங். ஸோ அதுலயே உங்களுக்கு தெரியும் அவங்க இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா மோர் அவேர்னஸ் தேவை இந்த டீமுக்கு. ஏர்லியான் வந்து அந்த ஒரு பம்ப் இருக்கணும். அது எங்கேயோ அவங்க மிஸ் பண்றாங்க. அது என்ன ஃபேக்டர்னு நம்மளுக்கு தெரியல. அந்த பம்ப் இருக்கணும் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். அவங்களோட பேட்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணி எதுவும் சேஞ்சஸ் பண்ணணுமா? ஆர் ஆர் தே ட்ரூ எனி சேஞ்சஸ் மிக்ஸ் பிட்வீன் த லைன் அப்? நாளைக்கு ப்ரூவிஸ் கிடையாது. ஸோ எனி மிக்ஸ் பண்ணுவீங்களா ஆர் எனி சேஞ்சஸ் பிரிங்கிங் இன்? ஸோ நீங்க உங்க தாட்ஸ் சொல்லிருங்க. எனக்கு தெரிஞ்சு அகில் ஹுசைன் கண்டிப்பா வந்தாகணும் ப்ரோ நாளைக்கு பிளேயிங் லெவன்ல. ஏன்னா வந்து நான் வந்து பேட்டிங் எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் அவ்வளோ வந்து இதே பிளேயிங் லெவன் போகலான்னு தான் நினைக்கிறேன். இது யாரும் உள்ள வர தேவையில்ல, வெளியும் போக தேவையில்ல. ஆயுஷ் மாத்திரே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. ஆனா ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம். பேட்டிங் பொசிஷனை மட்டும் தான் சேஞ்சஸ் பண்ணணுமே தவிர பேட்டிங்கை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. ஏன்னா திரும்பி மாத்திட்டே இருந்தாங்கன்னா அது கஷ்டமா இருக்கும். பிரசாந்த் வீரை கண்டிப்பா எடுத்துடணும். அது வந்து நான் வந்து அவர் வந்து ஆல்ரவுண்டரா இருந்தாருன்னா நான் இன்னும் சான்ஸ் கொடுப்பேன். ஒரு யங்ஸ்டரோட கான்ஃபிடன்ஸை வந்து நான் உடைக்க விரும்பல. அவர் வந்து யாரோட ரீப்ளேஸ்மெண்ட்னா ஒரு ஜடேஜாவோட ரீப்ளேஸ்மெண்ட். நீங்க மறந்துடக்கூடாது. ஜடேஜா மாதிரி ஒரு 4 ஓவர் போட்டே ஆகணும் பிரசாந்த் வீர். அதுக்கிட்டு தான் அவங்க எடுத்திருக்காங்க. பேட்டிங் மட்டும் பிரசாந்த் வீர் எடுக்கல. பேட்டிங்க்கு தான் கார்த்திக் சர்மா இருக்காரு. எதுக்கு 2 யங்ஸ்டர்ஸ்ன்னு கேட்கிறேன். பிரசாந்த் வீரை வந்து ஒரு பவுலிங் ஆப்ஷனா தான் அவங்க பார்க்கணும். பவுலிங் ஆப்ஷன் பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன். ஒரு ஆல்ரவுண்டரா பார்க்கணும். அவரால் பவுலிங் போட முடியலன்னா அவர் தேவையில்லை. அவருக்கு பதில் அகில் ஹுசைன் எடுத்துருவாங்க ஓவர்சீஸ்ல. கண்டிப்பா அவர் மட்டும் எடுக்கலாம். மற்றபடி வேற எந்த அந்த லைனப் சேஞ்சஸ் பண்ண வேணாம் பேட்டிங்ல. ப்ரோ உங்களுக்கு ஒரு 11 காமிக்கிறேன். நீங்க இந்த 11 இந்த பேட்டிங் மட்டும் பாருங்க. இப்போதைக்கு ருத்ராஜ் மாத்ரே சஞ்சு at 3 உங்களுக்கு ஓகேவா? ஜஸ்ட் ஒரு 1 வேர்ட்ல ஆன்சர் கொடுத்துருங்க. நம்ம அடுத்து ஃபுல்லா பேசுவோம். ஓகே 3 எனக்கு தெரிஞ்சு நல்ல பொசிஷன் இருக்கு. ஏன்னா நியூ பால்ல தடவிடுறாரு கொஞ்சம். நீங்க மறந்துடக்கூடாது. 6 இயர்ஸ் வந்து அவர் 3ல தான் ஆடி இருக்காரு, பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸோ at 4 பாத்தீங்கன்னா ப்ரூவிஸ் கிடையாது அன்பார்ச்சுனேட்லி. ஸோ அந்த பொசிஷன்ல எதர் கார்த்திக் சர்மா ஆர் உர்வில் பட்டேல் அந்த மாதிரி தான் வருவாங்க. ஸோ நம்ம சிவம் துபே at 4 வச்சுக்குவோம். at 5 சர்ஃப்ராஸ், at 6 கார்த்திக் சர்மா இல்லனா உர்வில் பட்டேல். ஸோ நீங்க என்ன யார் ஆடுவீங்க? கார்த்திக் சர்மா தானே? கார்த்திக் சர்மா கண்டினியூல 4ல நான் உர்வில் பட்டேல் ஆடுவேங்க. ஏன்னா அவருக்கு ஸ்பின்னர்ஸ் அடிக்கிற எபிலிட்டி இருக்கு. நான் போன வாட்டி கூட நீங்க கேகேஆரோட ஒரு மேட்ச் நல்லா ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அந்த மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் பாலே வச்சாரு. சுனில் நரேனையும் வருண் சக்கரவர்த்தியும் ஃபர்ஸ்ட் பாலே மிட் விக்கெட்ல எவ்வளவு பெரிய போலரா இருந்தா அசால்ட்டா அடிக்கிற மாதிரி அடிச்சாரு. ஆனா அவரை போய் இந்த சீசன் வந்து உட்கார்த்தி வச்சுட்டாங்க. எனக்கு அதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அவரை தான் நீங்க போனோம். ஒன்னும் சர்ஃப்ராஸை நீங்க வந்து ஃப்ளோட்டர் மாதிரி யூஸ் பண்ணணும். 6க்கோ இல்லைன்னா 4க்கோ. இல்லைன்னா நீங்க அது யூஸ் பண்ணலன்னா கார்த்திக் சர்மா மேல நம்பிக்கை இல்ல நான் கொடுக்க போறேன்னா கொடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா உர்வில் பட்டேல் எப்படியாச்சும் 11ல கொண்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜேமி ஓவர்டன் at 7. எனக்கு என்னமோ ஜேமி ஓவர்டன் கண்டிப்பா உள்ள வரணும். ஐ திங்க் ஜேமி ஓவர்டன் should play 14 matches. அவரோட பவுலிங்கை நம்ம பார்க்கணும். நம்ம பவுலிங் அவர் ஒரு ஓவர் தான் பார்த்தோம் இன் ஃபர்ஸ்ட் மேட்ச். இஸ் நாட் டெஸ்டட் இன் பவுலிங். அவர் பவுலிங்லேயே நீங்க ஒழுங்கா யூஸ் பண்ணாம அவர் டக்குன்னு பாவம் அந்த மனுஷன் ஒரு 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 டிஸ்ஹார்ட்னிங் ஒரு மூமெண்ட்ல இருந்து நம்மளை காப்பாத்திருக்காரு. ஸோ at 7 ஜேமி ஓவர்டன் will create a huge impact. அவரை வந்து நீங்க டக்குன்னு விக்கெட் போயிடுச்சுன்னா
ஜேமி ஓட்டன் நீங்க கண்டிப்பா அந்த ஒரு ரோல் டக்குன்னு ஒரு நம்பர் 5 நீங்க இறக்கி விட்டீங்கன்னா அவர் தட்டி அடிலைட் ஸ்டேக்கர்ஸ்க்கு ஒரு 4-5 தடவை நான் பார்த்த ஒரு 4-5 டைம்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஜேமி ஓட்டன் ஸ்டார்ட் பண்ணுவார் அவங்க 11ல. அண்ட் அட் 8 நான் வந்து ராமகிருஷ்ண கோஷ் ஆர் பிரசாந்த் வீர் ஆர் ராகுல் சஹர் வச்சிருக்கேன். உங்க தாட்ஸ் ஆன் தட்? அந்த பொசிஷன்ல நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து ஓவர் இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஆட மாட்டேன். சின்னசாமிக்கு நான் ஆட மாட்டேன். சின்னசாமிக்கு நான் உட்காத்தி வச்சுட்டு நாங்க அந்த பிளேஸ்ல அகில் ஹுசைன் ஆடுற கரெக்டான பிளேஸே இதுதான். ஏன்னா பவர் பிளேல ஒரு ஓவர் தள்ளிட்டு, பவர் பிளேல ஒரு 3 ஓவர் தள்ளிட்டு அதுக்கப்புறமா அந்த 7th ஓவர் எப்படியுமே அடிக்க மாட்டாங்க எந்த டீமும். மோஸ்டா தட்டி தான் ஆட பார்ப்பாங்க. அந்த ஓவருக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓவர் டர்னுக்குள்ள நம்ம ராமகிருஷ்ண கோஷ் ஆடினா நல்லதுன்னு தோணுது. ஏன்னா அவரை நீங்க மிடில் ஓவர்ஸ்ல ஒரு போலிங் ஓட்டிக்கலாம், ஒரு 2 ஓவர். பிளஸ் நல்ல ஃபீல்டரு, கொஞ்சம் நல்லா பில்ட் பண்ணிருக்காரு அவர் பாடி. போன வருஷம் வரும்போது கொஞ்சம் ரொம்ப லீனா இருந்தாரு. இப்போ கொஞ்சம் பல்கா இருக்காரு, கொஞ்சம் பல்க் மசில்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அவரை யூஸ் பண்ணலாம் பெட்டர் நீங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு. ஏன்னா இந்த கண்டிஷன்ஸ்க்கு அகேன்ஸ்ட் திஸ் பேட்டிங் லைன் ஓவர் 10 பேஸ் ஈஸியா இருக்கும். நான் சொல்றேன், ஆடுறது ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. அவங்க ஃபுல் ஸ்விங் பண்ணிட்டாங்கன்னா அவர் கண்டிப்பா 50 ரன் ஷூரா போயிடுவாரு போடுற ஒரு 2 to 3 ஓவர்ல. அவரை நீங்க பெரிய கிரவுண்ட்ஸ் லைக் அகமதாபாத், சென்னை, லக்னோ இந்த மாதிரி ட்ராக்ல யூஸ் பண்றது பெட்டர். எனக்கு தெரிஞ்சு கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் போனோம். ஓவர் 10 எல்லா மேட்ச் ஆடக்கூடாது. இந்த மேட்ச் அகில் ஹுசைன் ஆடுறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு ஆர்சிபி பேட்டிங் நீங்க தடுக்குன்னா அவங்களை ஸ்பின் போட தான் தடுக்க முடியும். இல்ல இப்ப மேட் ஹென்ரி ஆடல நான் வந்து அகில் ஹுசைன் ஸ்டேக்கவே கொண்டு வந்து இம்பாக்ட்ல வச்சிருக்கேன். மேட் ஹென்ரி, அகில் ஹுசைன். ஸோ கண்டிஷன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்க்கணும்ல. ஃபர்ஸ்ட் பவுலிங்கா ஃபர்ஸ்ட் அது இன்னிங்ஸ் பொறுத்து மாறும். ஸோ அது ஒரு மெயின் ஃபேக்டர் பிளே பண்ணுது இப்போ அந்த இன்னிங்ஸ். ஏன்னா ஒரு டீம் எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டர் தேவையில்லாம ஆடிடுறாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டர் எக்ஸ்ட்ரா பேட்டர் டிராப் பண்றாங்க, அங்க நிறைய பிரச்சனை வருது. அதை வேற நிறைய டீம் டேக்கிள் பண்ணாம சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை ஃபெயில் பண்ணி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அதை பண்ணாங்க. அடுத்து வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அதை பண்றாங்க. 7 வரைக்கும் பேட்டிங் 8, 9, 10, 11, 12 வருண் சக்கரவர்த்தி, பிளெஸிங் முஜர்பானி, வைபவ் அரோரா, ஒரு கார்த்திக் பவுலர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அட் நம்பர் 8 நீங்க எல்லாரும் சொல்லலாம் இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்தோடனே அட் நம்பர் 8 பேட்டிங் தேவையில்லை. நம்பர் 8 உங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் இருந்தா அதை விட பெரிய குஷன் உங்களுக்கு கிடையாது. ஒண்ணு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, 6 வரைக்கும் உங்களுக்கு பேட்டிங் ஆடுவாங்க, 6க்கு அப்புறம் உங்களுக்கு அந்த பெரிய டாப் ஆர்டரே ஃபெயில் ஆனா உங்களுக்கு 7, 8 எதுக்கு அப்படின்வாங்க. 7, 8 கண்டிப்பா ஒரு ஆல்ரவுண்டர் கண்டிப்பா 7, 8ல ஆடிதான் ஆகணும். சப்போஸ் ஒரு பேட் டேவா இருந்தா நீங்க தோத்துருங்க அப்படின்னுவாங்க. சோ ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் நடக்குது, அவங்க டாப் 6 டோட்டலா ஃபெயில் ஆகுறாங்கன்னு ஒரு வச்சுக்கோங்களேன். ஒரு 50 for 5 at 7 ஜேமி ஓவர்டன் வராது, கொஞ்சம் தட்டி ஒரு நல்ல ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு போவாரு. சோ நீங்க இந்த மேட்ச்ல நீங்க பார்த்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எல்லாரும் சொன்னாங்க நம்ம சிஎஸ்கேயோட டாப் 6 பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. டாப் 6 இந்த டாப் 6 நீங்க தொடவே முடியாத ஒரு ஓவர் ஹைப் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் மேட்சை புடிச்சது எல்லாரும் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப ஒரு மோசமான ஸ்டார்ட் ஃபார் தெம் இந்த பேட்டிங் ஐபிஎல். at 7 ஜேமி ஓவர்டன் சேவ்ட் us that day. ஒரு 128 ஒரு பவுலர்ஸ்க்கு ஒரு ரன் சார்ஜ் கொடுத்தாரு. அவர் அவுட் ஆனா அவ்வளவுதான். 70க்கு ஆல் அவுட்டா 80க்கு ஆல் அவுட் தான். ஸோ at 7 at 8 ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர், ஒரு பேட்டிங் ஒரு டீசெண்டா ஆட தெரிஞ்ச ஆல்ரவுண்டர் கண்டிப்பா தேவை. இதை பத்தி உங்களோட தாட்ஸ் என்ன? நான் என்னோட இதை பத்தி ஓவர்டன் ஆடட்டும், பிரச்சனை இல்லை எனக்கு. ஓவர்டன் ஆனாலும் பிரச்சனை இல்லை. நான் வந்து நீங்க காமனா அந்த இதை மட்டும் அட்ரஸ் பண்ணுங்க. 6 வரைக்கும் டாப்னா இந்த நீங்க எஸ்ஆர்ஹெச் பாக்கணும்ல. சோ அது வந்து இப்ப நான் சொல்றது 6 வரைக்கும் பேட்டிங் அந்த கான்டெக்ட்ல அது வந்து உங்களுக்கு ஒரு இந்தியன் ஹிட்டரா இருந்தா ரொம்ப அட்வான்டேஜ் நான் நினைக்கிறேன். நம்பர் 7, நம்பர் 8ல உங்களுக்கு ஒரு ஓவர் போலிங் போட முடிஞ்சா வந்து பெரிய போனஸ். நீங்க வந்து ஃபாரின் போலர்ஸ் 2 பேர் ஆடலாம் அவங்க 11ல. ராஜஸ்தான் ஆடுறாங்க பாத்தீங்களா, பர்கரையும் ஆர்ச்சரையும் ஆடுறாங்களா, அவங்களுக்கு கீழே வந்து அவங்களுக்கு ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயர் கிடைச்சதுனால இப்ப அந்த லக்ஸுரி இருக்கு. அவர் எப்ப நம்பர் 8ல வர நம்பர் 7ல இறக்கிக்கலாம். முன்னாடி எட்மேயர் இறக்குனாங்க, இன்னைக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி பண்ணலாம். பட் சிஎஸ்கேக்கு அந்த ஒரு லக்ஸுரி இருக்கா? இல்ல. ஏன்னா ஒரே ஒரு பிளேயர் நீங்க ஆடலாம்னா யார் அது? உங்க ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு அமான் கான் ஆட முடியாது. அமான் கான் ஐபிஎல் ஆடிருக்காரு 8 மேட்ச், மறந்துடக்கூடாது. ஒரு 50 போட்டிருக்காரு. அவர் பிரசாந்த் வீர் தான் வரணும். பட் அவர் பவுலிங் எப்படி போட போறாரு? நீங்க சொல்ற மாதிரி பவுலிங் போடலன்னா எனக்கு வேண்டாம். அந்த பிளேஸ்ல ராமகிருஷ்ண கோஷ் இல்ல ஓவர்டன் யாராவது ஒருத்தர் ஆடிக்கணும். யாரு நான் போத்